Good morning, student. We're going to continue the same lesson from this slide. In this slide, we're going to see the determinant factors of consumption function, and the function. The factors also classified under the two heading. One is the subjective and the objective factors. Okay. Now you see the slide. See that slide. That is, J.M. Keynes has divided factors influencing, that is determining. Okay, no problem. So the both are, you may give the same meaning. That is, J.M. Keynes has divided factors influencing the consumption function into two, namely, one is subjective factor, next one is the objective factors. For your better understanding, I suppose give them as a tabular column. Okay, that is, first one is a subjective factor. The subjective factor or internal do not change in the short run, and hence comprehensive function remaining stable in the short period. That means subjective factor means something related to the psychological feeling of the persons, those who are involving in the consumption function. That is, the subjective factor or the internal factors related to the psychological feeling of the individual. Okay, the major subjective factors influencing consumption function are given are discussed one by one. Okay, so Keynes listed 8 motive, the 8 motive O, which leads to individual to remain from spending they are. அதாவது என்ன சொல்றாங்க, கீன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பாயிண்ட் சொல்றாரு. அவங்களுடைய இண்டிவிஜுவலோட கன்சம்ஷன் பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரியா இருக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல கன்சூமருடைய கன்சம்ஷன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஷார்ட் டேர்ம்ல ஸ்டேபிளா தான் இருக்கும், ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செல்போன் நீங்களே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செல்போன் ஒரு 15,000 18,000 டிபெண்டிங் அப்பான் யுவர் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நீங்க வாங்குறீங்க. அந்த செல்போன் வாங்கி எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுவீங்க? மேபி 1 இயர். ஸோ டிபெண்டிங் அப்பான் யுவர் the wishes, அதாவது உங்களுடைய யூட்டிலிட்டி எந்த அளவுக்கு பயன்பாடுது, உங்களுடைய தேவைக்கு அந்த செல்போன் எந்த அளவுக்கு பயன்படுதோ அது வரைக்கும் வச்சுப்பீங்க. You keep the cell phone in your hand up to the cell phone is satisfying your utility. Okay, what will happen next? If you feel the cell phone not possess that much utility you expected, what will happen? Suddenly you may change or you resell the cell phone and you go for the new one. So that is related to the psychological. Okay, அந்த காலம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளை வாங்குறீங்க, அந்த காலம் வந்து ஷார்ட் ரன்ல கொஞ்சம் ஷார்ட் பீரியட்ல ஸ்டேபிளா தான் இருக்கும், லாங் பீரியட்ல தான் கொஞ்சம் மாறும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதான் அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மோட்டிவ் ஆஃப் ப்ரிகாஷன்ஸ். ஃபர்ஸ்ட் மோட்டிவ் ஆஃப் ப்ரிகாஷன்ஸ். இதில் பாத்தீங்கன்னா டு பில்ட் அப் எ ரிசர்வ் அகெயின்ஸ்ட் அன்ஃபோர்சீன் கண்டிஜென்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் என்ன பண்றாங்க, கன்சம்ஷன் ஒரு பொருளை கன்சியூம் பண்றாங்க. அது ஃபர்ஸ்ட் போர்ட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷன்ஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ COVID-19 ஆயிடுச்சு, லாக்டவுன். இப்போ திடீர்னு ஒரு பர்டிகுலர் கடை திடீர்னு திறக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணாங்க, மக்கள் வந்து கன்சியூம் பண்ணாங்க. மேபி இந்த கடையை வந்து நெக்ஸ்ட் வீக்கோ நெக்ஸ்ட் டே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா வாட் வில் ஹேப்பன்? அப்போ எதிர்காலத்தில் பொருட்களை தேவை இருக்கும், அப்போ நம்ம வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கலாம். இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மக்கள்கிட்ட வந்து பணம் இருக்கு, பணத்தோட தேவை இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சிடென்ட் இருந்து சொல்லிட்டு வர்றது கிடையாது, நமக்கு அன்எக்ஸ்பெக்டடா வர்றது இல்லைங்களா? அப்போ ஆக்சிடென்ட் ஆயிட்டுக்கு அப்புறம் இன்னொருத்தர் போய் பணம் கேட்டுருக்கிறத கஷ்டமா இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு சில அமௌண்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர், அது அன்ஃபோர்சீன் எக்ஸ்பெண்டிச்சர் கோசம் வச்சிருப்பாங்க, ப்ரிகாஷனரி மெஷர்ஸ். ஓகேங்களா? ஆமா இருக்குங்களா? 3 மோட்டிவ் லிக்விட் ப்ரிஃபரன்ஸ் சொல்றாருங்களா அப்படிங்களா? கீன்ஸ் சொல்லுவாங்களே, என்ன சொல்றாரு? People demand money for what? To meet the day-to-day expenditures coming under transaction motive, and to meet the unforeseen expenditure coming under precautions, and to learn more market profits, money need for speculative motive. Okay, the 3 motives சொல்றாங்க இங்க. அந்த அடிப்படையில் இங்க பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவ் ஆஃப் ஃபோர்சைட். அது ஃபோர்சைட்னா முன்னோக்கி பார்க்கிறது இல்லையா? The desire to provide for anticipated future needs. மேக்ஸிமம் மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது ஒரு ஆள் சேமா இருந்தாலும் கூட, பட் கீழே செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்வாட் டிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் men
ஒன்ஸ் கோயிங் டு பி பிகம் ஏ ஓல்டர் மேன் இல்லையா? எல்லாமே குழந்தைங்க இருக்கிறது, எங்க யூத்தா இருக்கிறது, அப்படியே ஏஜ் ஆகிட்டு போய் ஓல்டேஜ் போயிடும். ஓல்டேஜ் போயிட்டுனா அங்கே என்ன அப்போ ஏர்ன் பண்ண முடியாது. பட் we need to spend மணி. அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இருந்தே ஓல்டேஜுக்கோசரம் கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்ந்து வைக்கிறது இல்லையா? ஓல்டேஜ் டைமில் இந்த அமௌண்ட் நமக்கு தேவைப்படும், இதை எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ண எடுத்து வைக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் ஃபோர் சைட் சொல்றது. எதிர்காலத்தை ஒரு கணக்கில் கொண்டு மக்களுக்கு வந்து பணம் வந்து சேமிச்சு வைப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு மோட்டிவ் த மோட்டிவ் ஆஃப் கால்குலேஷன்ஸ் the desire to enjoy interest and appreciations. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த வகையில பணம் செலவு பண்ணும், அதாவது desire to enjoy interest and appreciations. ஓகேங்களா? this is discussed under the motive of calculations. next பார்த்தீங்கன்னா the motive of improvements. இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் the desire to enjoy for improving standard of living. என்ன பண்றாங்க, அப்பா வேலைக்கு போறாரு, அப்படியே நம்ம பண்றது இல்லை. அதை என்ன பண்றோம், ஃபியூச்சரை இப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். வீடு மட்டும் தான் போதுமா? வீட்டில் சில யூட்டிலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் இல்லையா? சாரி, வீட்டில் நல்ல சில பொருட்கள் வேணும் இல்லையா? தவிர்க்க முடியாத சில பொருட்கள் வேணும். இப்போ டிவி இருக்கணும், ஃப்ரிட்ஜ் இருக்கணும், வாஷிங் மிஷின் இருக்கணும், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணும், அப்புறம் சோஃபா, நம்ம நிறைய விஷயம் தேவைப்படும். லைஃப் வந்து என்ஜாய் பண்ணும், நல்ல கம்ஃபர்டபுளாக வீடு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான சில விஷயங்கள் வந்து அந்த வகையும் கன்சம்ஷன் ஃபேக்டர் தீர்மானம் பண்ணதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் the motive of financial indebtedness. of course independence அப்படின்னா அர்த்தம் பணம் நம்மகிட்ட இருந்தாதான் நம்ம சேஃபா இருக்க முடியும். நமக்கான தேவைகளை மற்றவனை கேட்டு போனா பிரச்சனை, புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இல்லாம தவிர்க்கிறதுக்கு நமக்கு பணம் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், கன்சம்ஷன். இதுவும் கன்சம்ஷன் பண்ணா பாதிக்கும். என்ன பண்ணோம், ஸோ ஃபியூச்சர் நம்ம வேணும் எடுத்து வச்சிருவோம். அப்போ என்ன பண்ணுவோம், ப்ரெசென்ட் வி போஸ்ட்பாண்டிங் தி ப்ரெசென்ட் கன்சம்ஷன் ஃபார் ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ். எதிர்காலத்தில் வரப்போற நன்மைக்கோசரம் நிகழ்காலத்தில் இருக்கிற அந்த கன்சம்ஷன் என்ன பண்றோம், சாக்ரிஃபைஸ் பண்றோம். அப்படிதான் அங்கே டிஸ்கஸ் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டு மோட்டிவ் ஆஃப் என்டர்பிரைசஸ், டிசைர் டு வாட் ஃபார்வர்ட் ட்ரேடிங்ஸ். நம்ம எதிர்காலத்தில் நம்ம என்ன வந்து தொழில் தொடங்கலாம், அதுக்காக நம்ம வந்து பணத்தை சேமிக்கணும், கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து the motive of breed அப்படின்னா desire to be good or fort அப்படின்னா சொன்னாங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அதான் சொன்ன செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நம்மளை நாமே என்னது உயர்த்தி கொள்வதற்கு நம்ம பணம் வேணும் நமக்கு இல்லையா? அது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் பேட்டர்னை பாதிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இது the motive of avarice அப்படின்னு சொன்னா பியூர்லி மிஸ்லி இன்ஸ்டிக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தட் இஸ் பேராசை. இன்னும் நமக்கு பணத்தை நிறைய சேமித்து வைக்கணும், அக்குமுலேட் பண்ணி வைக்கணும், சில நிறைய ஆசை இருக்கும். ஸோ அவங்க வந்து பணத்தை சிலவங்க பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பணம் பீரோவில் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை பார்த்து லைக் பண்ணுவாங்க. அப்படியே சும்மா பார்த்துட்டு பயங்கர குஷியாக வருது இல்லைங்களா? அது மாதிரி பணம் நிறைய அவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் நிறைய பீரோவில் இருந்துகிட்டே இருக்கணும், ஸ்பெண்ட் பண்ணவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா திஸ் இஸ் ஆல்சோ வில் disturb or have its own influence on the present consumption. இந்த 8 பாயிண்ட் நம்ம என்ன அப்படின்னு சொன்னா சப்ஜெக்டிவ் பேட்டர்ல படிக்கிறோம். அது உளவியல் சார்ந்த காரணிகள் கன்சம்ஷன் ஃபேக்டரை தீர்மானிக்கிறது இல்லைங்களா? அப்ப என்னன்னா இதெல்லாம் ஸோ இந்த விஷயம்லாம் லெவல் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் தி பிரசன்ட் சிச்சுவேஷன் வில் அஃபெக்ட், இதை பாதிக்கும், தீர்மானம் பண்றதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபேக்டர் சொல்றோம். இந்த ஆப்ஜெக்டிவ் இந்த கேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்தரா சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. பட் நம்ம அதை பார்க்கறதுல டைரக்டா நம்ம வந்து ஆப்ஜெக்டிவ் போவோம். Objective factors are the external factor which are real and measurable. These factors can be easily changed in the long run. Major objective factors influencing consumption function are below. அது வெளியில இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஃபோர் என்டர் த சப்ஜெக்ட் நான் சொல்ல வரேன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வீட்டில் நம்ம சைக்கிள் வாங்கி வச்சிருப்போம், பக்கத்து வீட்டில் ஸ்கூட்டர் வாங்கிட்டு இருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவோம், நம்மளும் ஸ்கூட்டர் வாங்கணும். ஸோ அந்த கன்சம்ஷன் ஆஃப் தி டிமாண்ட் ஃபார் தி ஸ்கூட்டர் இட்ஸ் நாட் அவர் ஓன். இப்போ நம்மளுடைய தேவைக்கு அடிப்படையில் சம்மோன் நம்ம இண்டிவிஜுவல் பண்ணப்படுறோம், மற்றவங்களால தூண்டுதல் பண்ணப்படுறோம், புரியுங்களா? இந்த மாதிரி சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்கோசரம். இப்போ நம்ம வீடு கட்டிருக்கோம், பக்கத்தில் வீடு கட்டிருக்காங்க, அந்த வீட்டில் ஏசி இருக்கு, நம்ம வீட்டில் ஏசி இல்லைன்னா அது வந்து சோஷியல் வேல்யூவா இருக்காது நமக்கு, இல்லைங்களா? நம்ம வந்து நாமளும் ஏசி வாங்கி ஆகணும் அப்படின்னு மாதிரி சில விஷயம் பண்ணலாம். ஃப்ரெண்டு அந்த மாதிரி சூப்பர் பென் எடுத்துட்டு வரான், நான் சாதாரண பெண்ணு தான் வச்சிருக்கேன், எனக்கு நீங்க அதை வாங்கி கொடுங்க,
என் ஃப்ரெண்டுக்கு வந்து +2 முடிச்சோடனே இப்படி ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க, எனக்கு நீங்க வாங்கி தரல அப்படின்னு நிறைய விஷயங்கள், நிறைய லைக் தட் நம்பர் ஆஃப் டிமாண்ட்ஸ் will be determined by the external factors. புரியுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் among the subjective objective factors, first one is the income distribution. இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துன்னு சொன்னா சொசைட்டில இன்கம் வந்து பரவாயில்ல பேலன்ஸ்டா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு உங்க டேடி வந்து பிரைவேட்ல ஒர்க் பண்ணலாம், அதே பொசிஷன்ல போஸ்டிங்ல ஒருத்தர் கவர்மெண்ட் இருக்கலாம், பட் கண்டிப்பா சேலரி வேரியேஷன் இருக்கும். சரிங்களா? பட் டிமாண்ட் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கலாம். நீங்க உங்க குழந்தையும் ஒரே அதே ஸ்கூல்ல படிக்கலாம், கவர்மெண்ட் ஒர்க் பண்ற பசங்களும் அதே ஸ்கூல்ல படிக்கலாம், ஃபீஸ் ரெண்டு பேருக்கு ஒண்ணுதான். இந்த மாதிரி சில விஷயங்களா வரும். அப்போ வரும்போது என்னன்னா நம்ம கன்சம்ஷன் பட்டன் நிறைய பாதிக்கிற விஷயங்கள் இருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, பக்கத்து ஊர் பசங்க இங்க கான்வென்ட் படிக்கிறாங்க, அப்ப ஏன் பிள்ளை கான்வென்ட் படிக்கணும் அப்படின்னு படிக்க வைக்கிறாங்க. அவங்க இன்கம் மீறினது கூட இருக்கலாம். ஸோ இது தாண்டி நல்லா படிக்கிற பசங்கன்னு நினைக்கலாம். பட் கம் டு த பாயிண்ட், இஃப் தேர் இஸ் எ லார்ஜ் டிஸ்பாரிட்டி பிட்வீன் ரிச் அண்ட் புவர், of course, if the income is not properly distributed, மக்கள் வந்து ரிச் அண்ட் புவர்னு மிகப்பெரிய ஒரு டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு இல்ல. இது ஏன் வந்து சொன்னா இன்கம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் வந்து ப்ராப்பரா நடக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட், the consumption is low because the rich people have low propensity to consume and a high propensity to save. என்ன சொல்றோம்னா ரிச் பீப்புளுடைய கன்சம்ஷன் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், போர் பீப்புள் அதிகமாக பண்ணுவாங்க. ஏன் சார் எப்படி சார் இது போர் வந்து எப்படி சார் அதிகமாக பண்ணுவாங்க? இங்க அதிகம் கம்மின்றது பார்த்தீங்கன்னா வர்ற இன்கம் யார் அப்படியே செலவு பண்றா, வர இன்கம்ல யாரு கம்மியா செலவு பண்ணிட்டு நிறைய சேமிக்கிறான்றதான் இங்க டிஸ்கஸ் பண்ணணும். ₹1,00,000 செலவு பண்றாங்களா இல்ல 10,000 20,000 ரூபீஸ் செலவு பண்றாங்கன்னா அர்த்தம் கிடையாது. ஒரு நாளைக்கு ₹500 ஏர்ன் பண்ண கூட ₹500 அப்படியே செலவு பண்ற ஃபேமிலி இருக்காங்க. இல்ல 200 மட்டும் செலவு பண்ணலாம் 300 வச்சுக்கலாம்னு சொன்னா அது ஃபேமிலி இருக்காங்க. இது தீர்மானிக்கின்ற சில காரணங்களுக்கு எப்படி சார்? ஃபார் எக்ஸாம்பிள் ரிச் பீப்புள் எடுத்துக்கோங்க, அவங்ககிட்ட ஆல்ரெடி அட்டைன் ஆல் பேசிக் நீட்ஸ், அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இருக்கும், வீடு இருக்கும், வீட்டுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இருக்கும். அப்போ ஒன்ஸ் தே அட்டைன் த பேசிக் நீட்ஸ் வாட் வில் ஹேப்பன், எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்றது அவங்க சர்ப்ளஸ் தானே. சர்ப்ளஸ் பட்சத்துல அதை வந்து அவங்க டெபாசிட் பண்ணலாம், இல்ல அவங்களுக்கு கன்சம்ஷன் அதை லிக்விடேஷன் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த பணத்தை அவங்க. ஏன்னா எதுலயும் அவசியம் இருக்காது அவங்களுக்கு பண்ண வேண்டியது. புரியுங்களா? நான் சொன்னது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அவங்க எல்லா தேவையும் பூர்த்தி அடைஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க பணம் செலவு பண்ணணும். இப்போ 1 or 2 ரொட்டைன்ல செலவு பண்றது மட்டும் தான் செலவு பண்ணுவாங்க. அப்போ அந்த லெவல் ஆஃப் கன்சம்ஷன் வந்து ரிச் பீப்புள்கிட்ட கம்மியாகும், புவர் பீப்புள்கிட்ட அதிகமாகவும் இருக்குன்னு இங்க அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ல சொல்றாங்க. The community with more equal distribution of income tended to have high propensity to consume. So this is also explained by the V.K.R.B. Rao. If you have the book, go through the page number 59. You have the further explanation. Okay, but you have to go for the, you just to know that is income distribution. If it not happen properly, there will be rich and poor. Consumption pattern will be changed, and rich people also that is consume more sometime, because there is, if any country having equal distribution of balanced distribution of income, what happen, the propensity of consumption will be high. Second one is the price level. The price level is also have its own impact on the consumption pattern. First one is the price level play an important role in determining the consumption function. When the price falls, what will happen, real income goes up. அதாவது ஒரு பொருளோட பணம், அதாவது ஒரு பொருளோட விலை குறைகின்ற பொழுது நம்மளோட பணத்தோட மதிப்பு அதிகமாகும், நம்மளுடைய பணம் வந்து அதிகமாகும், பணத்தோட வேல்யூ, நம்மளோட பணத்தோட வேல்யூ அதிகமாகும், அந்த ரியல் வேல்யூ ஆஃப் த மணி வில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ரியல் வேல்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த மணி இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? அதான் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா we can able to buy more goods with the less amount of money if the money having very good value. When the price falls, the real income goes up, people will consume more and the propensity to save of the society increases. அதே நேரத்தில் என்ன பண்ணுவோம், சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கொஞ்சம் பணத்திலேயே நிறைய பொருள் வாங்கிறாங்க, அப்படி இருக்கிற பணத்தை சேமிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா வேஜ் லெவல். வாட் வேஜ் லெவல்? ஸோ வேஜ் லெவலுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. வேஜ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்கம் அதிகமாகுது இல்லையா? Wage level play an important role in determining the consumption function, and there is positive relationship between wage and consumption. ஆனா எக்ஸாக்டா இருக்காது, பட் பாசிட்டிவ் ரிலேஷன். வேஜ் இன்க்ரீஸ் ஆக கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்.
ஓகேங்களா? கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ் வித் ரைஸ் இன் த வேஜஸ். சிமிலர் இஸ் த எஃபெக்ட் வித் ரிகார்ட்ஸ் டு விண்ட்ஃபால் கெயின்ஸ். இது விண்ட்ஃபால் கெயின் அன்ஃபோர்ஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு வர பணம், எக்ஸ்பெண்டிச்சர்ல ரெவன்யூ. திடீர்னு லாட்ரி விழுந்துரும், இல்லை ஒரு ஏதோ ஒரு ஆஃபர் உங்களுக்கு நிறைய பணம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவோம்? ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். அஃப்கோர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, rate of interest play an important role in determining the consumption function. Higher rate of interest will encourage people to save more money and reduce consumption. என்னாச்சு, பேங்க்ல பணம் சேமிக்கணும், பேங்க் டெபாசிட்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், என்ன பண்ணுவாங்க? அத்தியாவசிய தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்ற பணத்தை நிறுத்திட்டு எல்லா பணத்தையும் சேமிப்புல மக்களை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. புரியுங்களா? அப்போ என்ன பண்ணும்? கன்சம்ஷன் குறைஞ்சிரும், சேமிப்பு அதிகமாயிடும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சேவிங்ஸும் சேம், அதாவது டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபிஸ்கல் பாலிசி, நிதியியல் கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஃபிஸ்கல் பாலிசி, when government reduce the tax and disposable income rises and the propensity to consume of the commodity increase. இந்த disposable income, personal income நம்ம படிச்சிருப்போம் நேஷனல் இன்கம்ல செகண்ட் லெசன்ல. ஓகேங்களா? அந்த டிஸ்போசல் இன்கம் எப்போ அதிகமாகும்? வாட் இஸ் டிஸ்போசல் இன்கம்? டிஸ்போசல் இன்கம் இன்கம் ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் தி டைரக்ட் டேக்ஸ், அது டிஸ்போசல் இன்கம். அதாவது தட் இஸ் அந்த மணி என்ன சொன்னாங்க, அந்த ஆக்டிவ் மணி, அதாவது பணத்தை என்ன பண்ணது கம்ப்ளீட்டா செலவு பண்ணலாம். மணி இஸ் அவைலபிள் ஃபார் கன்சம்ஷன். புரியுங்களா? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரூ த பிசிக்கல் பாலிசி மூலமா குறைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைச்சாங்கன்னா மக்கள் கட்ட வேண்டிய டாக்ஸோட அமௌண்ட் குறைஞ்சிரும். டாக்ஸ் அமௌண்ட் குறைய நம்ம மக்களோட பணம் அதிகமாகும், பணம் அதிகமாகுது, கன்சம்ஷன் அதிகமாகும். The propensity to tax increases the propensity to consumption if distribution of income favor of the poor. சொல்றாங்க பாருங்க. Come to the point. When government reduce the taxes, government tax reduce பண்ணும்போது what will happen? The disposable income rises. மக்களுடைய வாங்குற சக்தி, மக்களுடைய செலவு பண்றதை வச்சிருக்கிற பணம் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட், the progressive tax system increases the propensity to consume of the people by altering the income distribution in favor of the poor. The progressive tax system ன்றது பார்த்தீங்கன்னா, so depending upon the income எந்த அளவுக்கு growth ஆகுதோ அந்த அளவுக்கு taxும் வரும். So this is also will encourage the people to consume more அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கன்சூமர் கிரெடிட். that ஈஸிலி இன்ஸ்டால்மெண்ட் சொல்லுவாங்க. ஈஸி இன்ஸ்டால்மெண்ட். இப்போ பாருங்க, நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு ஷாப் இருக்கு, ₹1 enough, ₹1 கொடுத்துட்டு பொருள் எடுத்துட்டு போங்க அப்படின்னு எஃபெக்டிவா ஒரு அட்ராக்டிவான விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் உள்ள போனா தான் ரியாலிட்டி. அது மாதிரி இந்த கிரெடிட் சிஸ்டம்ஸ் ஈஸியா இன்ஸ்டால்மெண்ட், ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஈவன் டெய்லி வேஜ் கூட என்ன பண்ணுவாங்க, they can able to buy good commodities, even durable goods also. இப்போ பாருங்களேன், there is the availability of the consumer credit at easy installment will encourage household to buy consumer durables like automobiles, fridge, computer, etc. These are the pushers of consumption. இந்த மாதிரி டாக்ஸ் குறைஞ்சிடுச்சு, கையில் வர பணம் அதிகமாக வருது. அப்போ என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து அதிகமான பணத்தை செலவு பண்ண விரும்புவாங்க. எது எதில் பார்த்தோன்னா, மேபி அவங்க ஒரு டாக்ஸி வாங்கலாம், ஒரு காரு வாங்கலாம், ஒரு இந்த மாதிரி சில பொருட்கள் வாங்குறதுக்கு they will use the commodity. அப்போ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைய என்ன பண்ணுங்களா, so what will happen? They will buy more. Consumer credit that I discussed. Next is that democratic factors. Ceteris paribus. The psychology-ல கினிஷியஸ் சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ceteris paribus அப்படின்னு சொல்லுவாங்க. that is being other thing constant அர்த்தம். மற்றவைகள் மாறாமல் இருக்கின்ற பொழுது so and so will happen அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. The larger the size of the family, the greater the consumptions. இப்போ ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குன்னா அவங்களுக்கு தேவையானது கம்மியாக தான் இருக்கும். சப்போஸ் ஒரு வீட்டில் more than 2, 3 or 4, 5, what will happen? They need to buy. எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கணும், எல்லாருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஆகணும், எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுக்கணும், ஹெல்த்தி ஃபுட்டு, எல்லாருக்கும் மேபி பக்காவான ஒரு பேக் வாங்கி தரணும், நிறைய விஷயங்கள் இருக்கு.
இப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் டிஃப்ரெண்ட் கிட்ஸ். இப்போ ஒரு வீட்டில் 2 குழந்தை மட்டும் தான் இருக்காங்களே, அவங்களுடைய ஹெட் பார்த்தீங்கன்னா 2 தான். ஒரு வீட்டில் 5-6 குழந்தை மாதிரி தானா, வாட் வில் ஹேப்பன், ஜஸ்ட் வித் இமேஜின். ஸோ அப்போ என்ன பண்ண கன்சம்ஷன் அந்த மாதிரி பாப்புலேட்டட் ஹவுசஸ், அதிகமான மக்களை கொண்டுள்ள வீடுகளில் அதிகமான கன்சம்ஷன் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பிசைட்ஸ் சைஸ் ஆஃப் ஃபேமிலி, அந்த சைஸ் ஆஃப் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் தேவை தீர்மானிக்கின்ற சைஸ் ஆஃப் ஃபேமிலி ஒரு காரணம் வந்தாலும், பட் அது இல்லாமல் நிறைய காரணங்கள் இருக்கு பத்தி சொன்னா. ஸோ த கிரேட்டர் இஸ் த கன்சம்ஷன். பிசைட்ஸ் size of family, stage in family, lifestyle, place of residence and occupations affect the consumption function. Next, families with the children of college education stage spend more than those of primary student. Okay, primary student education, and urban families spend more and more. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, கிராமம் நகரம் அப்படிதான் சொல்லிட்டாங்க இப்போ. ஸோ அதாவது இது சின்ன பேராகிராஃபில் they explain important things. So by way of this understanding, you must calculate your future expenditure plan. Understand? Next we go for the Duesenberry hypothesis. Duesenberry is the name of the what economics suggested their own ideas. Duesenberry has made 2 observations regarding the factor affecting what consumption. இல்ல கன்சம்ஷன் ஃபேக்டர் தீர்மானிக்கின்ற அதை பாதிக்கின்ற சில காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கப்போ டியூசன்பெரி அது எக்ஸ்பிளைன் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் the consumption expenditure depends not only on his current income but also past income and the standard of living. ஓகேங்களா, இது புரியுதுங்களா? ஒருத்தர் கன்சம்ஷன் பார்ட் வந்து இப்போ ஒரு என்ன சம்பாதிக்கிறோம் அதை விட்டு இல்லை, அப்பா தாத்தா எல்லாம் வந்து பயங்கர ஃபேமிலி மெம்பராக இருந்திருப்பாங்க, அது பயங்கர செல்வத்தை இருந்திருப்பாங்க. அப்ப என்ன பண்ண அவங்களுடைய அந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா, ஸ்டாக், அந்த ஸ்டாக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்போ கணக்கில் கொண்டு வரணும். ஆக்சுவலா the consumption expenditure depends on not only the what current income, இப்போ இருக்கிற பணம் மட்டும் இல்லை, ஃபியூச்சர்ல அவங்க சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஃபியூச்சர் அந்த ப்ரீவியஸாக அவங்க சேர்த்து வச்ச அந்த சேவிங்ஸு, மேபி சில ஃபேமிலிக்கு வேல்யூ, சோஷியல் வேல்யூ இருக்கும், அந்த மாதிரி சில விஷயங்கள். ஈவன் இப்போ பாருங்களேன், இப்போ இந்த சினிமா நடிகர்கள்லாம் ஆக்டர்ஸ் அவங்க என்ன பண்ணணும், ஏழையா சப்போஸ் வாய்ப்பு கிடையாது, இன்கம் வழியிலாலும் they are not able to purchase simple commodities. They will always interested to buy more commodities. Okay, இங்க பாருங்களேன், the consumption expenditure, again I will read the paragraph. The consumption expenditure depends on not only on his current income but also past income and standard of living. As the individuals are accustomed to a particular standard of living, they continue to spend the same amount on consumption even through the current income is regarded. அதாவது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து இப்ப இருக்கிற பணத்தை மட்டும் இல்லாம ஃபியூச்சர் இருக்கிற பணம் எல்லாத்தையும், அதாவது அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சுதான் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய கன்சம்ஷன் பற்றி அமையும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட், கன்சம்ஷன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டிமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். அவரை பார்த்து சூடு போட்டுக்கிறது. த கன்சம்ஷன் ஸ்டாண்டர்ட் ஆர் low income group are influenced by the consumption standard of high income group. புரியுங்களா? பணக்காரங்களை பார்த்து ஏழைகளை வந்து அதே மாதிரி நம்ம பொருள் பண்ணணும், யூஸ் பண்ணணும்னு நினைக்காது. அதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா they were able to buy, so that are all supported by our previous future, or that is previous year savings. ஓகேங்களா? நெக்ஸ்ட், the consumption standard of low income, the no communications. So the consumption standard of low income group are influenced by the consumption standard of high income groups. In other words, புரியுதுங்களா? இதமா this will happen in the urban areas. Urban areas la people will living over the slums.
ஸ்லம் பக்கத்திலே நல்ல ஒரு வசதியான வீடு இருக்கலாம். அந்த வசதியான வீட்டில் எந்த அளவுக்கு ட்ரெஸ் வாங்குறாங்களோ, என்னென்ன ஃபுட் மெட்டீரியல் வாட் எவர் மெட்டீரியல்ஸ் வாங்கினாலும் நம்மளும் என்ன பண்ணுவாங்க, அதை பயன்படுத்துவோம். அதை ஏழை மக்கள் அதை பயன்படுத்துவாங்க. அதான் வந்து இன்னொருத்தனை பார்த்து கட்ட தெரிஞ்சுட்டு. ஓகேங்களா? இன் அதர் வேர்ட்ஸ் த புவர் பீப்புள் வென்ட் டு இமிட்டேட் த கன்சம்ஷன் பேட்டர்ன் ஆஃப் ரிச். ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுமே நாம் ட்ரெஸ் பண்ணணும், அவங்களுமே நாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வழியை இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, இவங்க ஒற்றாடி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் டிஸ்கஸ் அபவுட் அண்டர் தி subheading. Next, windfall gains or losses. Windfall gains பார்த்தீங்கன்னா unexpected change in the stock market leading to gain or losses and tend to shift the consumption function upon the equation. Okay, with that the determination of consumption factors, both the objective and the subjective factors are discussed. Next, we're going to see the investment function. What? Investment function. The investment function is referred to investment interest rate relationship. அதாவது ஒரு நாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த நாட்டில் இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அடிப்படையாக வைத்து அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. There is a functional and inverse relationship between the rate of interest and capacity.